நீங்க இங்க யாரை மீட் வந்திருக்கீங்க? டாக்டர் அழகர் ராமானுஜம். ஏன் அவரை பார்க்க வந்திருக்கீங்க? ஆன்மீக தேடல் இருந்துச்சு, அதுக்காக அவர் பார்க்க. அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. இந்தியா சார்பாக பெருவழி ஆசிரம சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. வாங்க போலாங்களா ஐயா? ஓகே தேங்க்யூ. வாழ்க வணக்கம். பயணம் சிறப்பாக அமைச்சது. இந்தியா சார்பா உங்களை வரவேற்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. ஆன்மீக தேடல் நிறைய இருந்துச்சு, அதனால அவரை பார்த்தோம். வாழ்க வளமுடன், நிறைவாக வாழ்க, நெடூழி வாழ்க. உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். எனது ஆன்மீக வாழ்க்கை என்பது மூன்றுதான். தன்னை மேம்படுத்துதல், தரணிக்கு உதவுதல், எங்கே இருக்கிறோமோ அந்த நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை. உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும். என் பேர் ரஞ்சிதன் தனிமலை. நான் மலேசியாவில இருந்து வரேன். உண்மையிலேயே ரொம்ப அமைதியான இடம் இது. சுற்றுப்புறமோ இதோட சூழல், அந்த பறவைகளோட ஒளி, இயற்கையோடது, அருமையான காற்றோடைய அந்த ஓசை, அந்த காற்றின் ஓசையே அவ்வளவு ஒரு இது அருமையா இருந்துச்சு. வயல்வெளிகள் சுற்றி இருக்குது. இந்த மாதிரியான இயற்கை காட்சியில அமைஞ்சிருக்கிற இந்த ஆசிரமம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். நம்பர் தரேன். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை நன்றி அப்பா அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். என் குடும்பத்துல தப்ப நான் பார்த்ததில்லை. எனக்கு என் குளத்துல உள்ள பெரியவரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. வேதாத்ரி மகரிஷி என்னும் ஞானி உடல்தான் பிரிந்தது, உயிர் அழகர் ராமானுஜம் என்னும் மகான்களைப் போல சீடர்களின் உருவத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.